நோ ட்ரேசஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் இன்னைக்கு இந்த கேஸ் வந்து அஜித்குமாரை நான் பிரைம் சஸ்பெக்ட்னு வச்சு தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன்னா நான் சாவி கொடுத்தது அவர்கிட்ட தான். 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் இறந்தும் போறாரு அஜித்குமார் அந்த இடத்துல. அதனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். தான் குற்றவாளியிலான முடிச்சு வைக்கப்பட்டிருக்கா இல்ல வந்து நகை காணவே இல்லைங்க கொஸ்டின் இருக்கு எல்லாருக்குமே. அதை பாக்குறப்போ ஸ்ட்ராங்கா அடிக்க வேண்டிய காரணம் என்ன bro? அந்த ஃபோர்ஸ் எங்க இருந்து வந்ததுன்ற கொஸ்டின். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிபிஐ தரப்புல இருந்து புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் வழக்கு இன்னைக்கு வந்து திருப்பத்தை உண்டாகி இருக்கு. அதுல வந்து நகை காணாம சொன்ன நிகிதா வந்து இன்னைக்கு வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க. பரவாயில்லங்க, உயிரே போச்சு, நம்ம வந்து என்ன பண்ணு சொல்லி வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது எப்படி மட்டும் பாக்குறீங்க? உண்மையிலே நகை காணாம தான் போச்சா எப்படி மேடம்? சிஎஸ் ஆக்சுவலி இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம அந்த அஜித்குமார் கேஸை பற்றி நம்ம பேசும்போதே கூட இது லாக்அப் டெத்ன்றதோட லாக்அப் மர்டர்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். கொலைதான் அதுதான். ஏன்னா இது டெத் அப்படிங்கிறது ஒரு லாக்அப்புக்குள்ள இயற்கை மரணம். ஓகே, ஏதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா ஓகே லாக்அப் டெத் அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி கொண்டுட்டு போகலாம். பட் இது லாக்அப் டெத்து நம்ம டேர்ம் பண்ணாலும் இது ஒரு விஷயம், இது வந்துட்டு ஒரு விஷயத்தை நீ ஒத்துக்கோன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை ஜாதி ரீதியாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரியான நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஒரு உயிர் போகுது அப்படின்னும் போது அதற்கு விலை எதுவுமே கிடையாது. இன்னொன்று, எந்த ஒரு சூழ்நிலையும் காவல் அதிகாரிக்கு யாரையும் அடிப்பதற்கான எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா ஒரு ஜுடிஷியல் ரிமாண்ட் ஒரு இதுவே கஸ்டடியே கொடுக்குறாங்க. திரும்ப ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன்ற கான்செப்ட் இருக்குல்ல அந்த இடத்துல. ஓகே, அந்த இடத்துல வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க நம்ம எவ்வளோ கேசஸ்ல பார்த்துருக்கோம், மந்தியில இவங்க என்ன அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னும் போது அது ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுத்த கேசஸும் இருக்கு இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது எஸ், அதாவது ஒரு ஜூன் மாதம் 2025 நடந்த ஒரு விஷயத்துல, அதாவது அஜித்குமார் அப்படிங்கிறவரோட உயிரே அந்த இடத்துல போயாச்சு. அவங்க அம்மா வந்து நீதிமன்றத்தை நாடி ஆர்டிகல் 226 ரிட் ஆஃப் மேண்டமஸ் கீழே ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. ஆக்சுவலி சிபிஐக்கு மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 காவல் அதிகாரிகள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க, அக்யூஸாக சேர்க்கப்பட்டாங்க. அதில் சில பேர் அரெஸ்டும் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல. செக்ஷன் 103 BNS ஆக்ட் கீழே. ஓகே, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்துட்டு ஒரு உயிர் போறக்கூடிய ஒரு சம்பவம் செய்யறதுக்கான அத்துமீறல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இல்ல முழுக்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நிகிதா அப்படிங்கிறவங்க தான். மடப்புறம் கோயில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போகும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், ரெக்கார்டான ஒரு விஷயம். நான் கோயிலுக்குள்ள போகும்போது அஜித்குமார் செக்யூரிட்டி அவர்கிட்ட வந்து நான் சாவி கொடுத்துட்டு நான் போனேன். வந்து பார்க்கும்போது என்னோட பைகளுக்குள்ள இருந்த நகையை காணும், கொஞ்ச தூரம் தள்ளி போகும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு அவங்க வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம். அப்புறம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. ரெஜிஸ்டர் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள அவர் இறந்தும் போறாரு அஜித்குமார் அந்த இடத்துல. அதனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். 44 இன்ஜுரிஸ் வந்து இருக்குன்ற ஒரு விஷயம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங், உடம்புல இருக்க எல்லா பாகங்கள்லையும் காயங்கள், அப்படி ப்ரூட்டலி மர்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு தான் அதுக்கப்புறம் கோர்ட்டை இங்கே வன்மையாக கண்டிச்சு அதுக்கப்புறம் இப்போ கேசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு விஷயம். மதுரையில் நமக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த நிலையில தான் இன்னைக்கு அவங்க வந்து இல்லைங்க இந்த கேஸ் வந்து முடிச்சு வைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அது என்ன முடிச்சு வைக்கப்பட்டுருச்சு? அது கேஸ் தான் குற்றவாளியிலான முடிச்சு வைக்கப்பட்டிருக்கா இல்ல வந்து நகை காணவே இல்லைங்க, நான் சும்மா சொன்னேங்க, கனவுல கண்டங்க அப்படின்னு சொல்ல வரதா எப்படி மேடம்? எக்ஸாக்ட்லி அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு எல்லாருக்குமே. அதை பார்க்குறப்போ இந்த கேஸ்ல என்ன அப்படின்னா, மேலும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் முடித்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறத விஷயம். which means no materials, no evidence. இப்போ நிகிதா அவர்கள் இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் போனேன். இப்போ என்ன அவங்க இன்னைக்கு மீடியாவை அட்ரஸ் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க அஜித்குமாரை நான் பிரைம் சஸ்பெக்ட்னு வச்சு தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன்னா நான் சாவி கொடுத்தது அவர்கிட்ட தான். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சாவி கொடுத்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும் அவர் கார் ஓட்டவே தெரியாது. அதனால கொடுத்த காரை அவர் வேற ஒருத்தரை கூப்பிட்டு உள்ள கொண்டு போய் அந்த பார்க்கிங்ல விட சொன்னாரு. ஓகே, அவர் நம்பருக்கும் வந்துட்டு எனக்கு அப்புறம் அவர் காமிச்சாரு, தட் இஸ் லைக் அஜித்குமார் காமிச்சாரு, HRNCல கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, நான் கால் பண்ணியிருக்கேன் பாருங்க, அவர் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நானும் ஃபோன் பண்ணேன். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே போலீஸ் கிட்ட இருக்கணும் அவங்க அதுக்குள்ள சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிபிஐ தரப்புல இருந்து இது இந்த, ஏன்னா பார்க்கிங்ல சிசிடிவி கிடையாது. ஓகே, அதனால இந்த நகை எங்க போச்சுன்னு தெரியல, இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதனால லைக் அந்த அஜித்குமாரும் இதில் இறந்து போயிட்டார். ஓகே, இன்னொன்று அவர் காரும் ஓட்ட தெரியாது, அங்கேருந்து சாவியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதனால இதில் எந்தவித எவிடன்ஸும் இல்லை, யார் தான் திருடினாங்கன்ற எவிடன்ஸும் இல்லை.
அதாவது காணாமல் போன அந்த நகையும் கண்டுபிடிக்க, தட் இஸ் மெட்டீரியல்ஸ், அதுவும் கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறதுனால இனிமே இந்த கேஸை மேற்கொண்டு கொண்டுட்டு போகிறதுக்கான எந்த முகாந்தரமும் தட் இஸ் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஓகேனா இந்த கேஸை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து இறந்தே போயிட்டார் அவர், இனிமே அந்த நகையை கண்டுபிடிச்சி இது பண்ணாலும் எனக்கு அது போட்டுக்க மனசு வராதுன்ற அடிப்படையில் ஒன்று. ரெண்டாவது என்னோட பர்சனல் ரீசன்ஸ், ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க, நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன், இந்த காரணம் கருதியும் வந்துட்டு நான் இந்த கேஸை வந்துட்டு முடிச்சுக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகிதா அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ண ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம். இல்ல மூணாவது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேடம். ஒருவேளை உண்மையிலேயே நகை காணாம போல, இது பொய் கம்ப்ளைண்ட்னா நம்ம மாட்டிக்கணும் நினைச்சு வித்ட்ரா பண்ணுச்சா எப்படி மேடம்? அது நம்ம முன்னாடியே பேசின ஒரு விஷயம் இல்லையா, நகை நிஜமாவே காணா போல அப்படின்ற விஷயம். அகெயின் இந்த 8 மாதத்தோட ஒரு என்கொயரி ஒரு ரிப்போர்ட், அது சார்ஜ் ஷீட்ல தான் இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நிகிதா தரப்புல இருந்து இது பொய்யாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்நேரம் விசாரிச்சு முடிச்சிருக்கணும். ஆமா, விசாரிச்சு முடிச்சு அது சார்ஜ் ஷீட்ல கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் மேக்கிங் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலே 2 வருஷம் அவங்களுக்கு வந்து இம்ப்ரெசன்மெண்ட் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஒரு வேளை அந்த அஜித்குமார் இடத்துல ஏதாவது இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காங்கன்னு தெரிய வந்து அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அந்த விசாரணை நகர்ந்திருக்கும். அதனை நோக்கியான ஜட்மெண்ட்ஸ் நமக்கு அங்கே வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். ஓகே, பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நகையை காணோன்னு. ஓகே, இன்னைய வரைக்கும் நாங்கள் என்கொயரி பண்ணுறோம் நகை இல்லை. ஏன்னா இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகிதா அவர்கள்கிட்ட சைடில் இருந்தும் இந்த விசாரணை எல்லாமே அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அது எல்லாமே வந்து சார்ஜ் ஷீட்டில் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நகை எங்கேருந்து எங்கே எடுத்து வச்சுங்க, எவ்வளோ சவரன் வச்சுருங்க, அந்த எந்த கடையில் வாங்கினீங்க, பில் என்ன இது, இந்த மாதிரி எல்லாவோட ஃபைனல் ஒரு க்ளோஷர் எல்லாம் கொடுக்கப்பட்டு தான் இன்னைக்கு எஸ் நோ ட்ரேசஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் இன்னைக்கு இந்த கேஸ் வந்து முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இல்லை மேடம், முடிச்சு வைக்கப்படாட்டியும் இப்போ நீதியாசிரியர் கேட்டாங்கல்ல, ஒரு கொலை நடந்திருக்கு, இந்த கொலைக்கு காரணமானவங்க இவங்க, இந்த கொலைக்கு தூண்டுதல் யாருன்னா நிகிதா தான். ஸோ நிகிதா மேடம் நீங்க இதுவரை என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க, வழக்கு பதிய அவசியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. மேடம் சும்மா போய் ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட்கான போய் அடிச்சு ஒருத்தனை க்ளோஸ் பண்ண முடியுமா மேடம், எப்படி மேடம்? ஏன்னா இப்போ இந்த சிபிஐ சொன்ன ஒரு விஷயமும் அதுதான். ஏன்னா அவங்க மீதான எந்த ஒரு விஷயமும் இல்லாதனால செப்பரேட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது போலன்றது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த கஸ்டோடியல் டெத்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு நம்ம மூவிஸ்லேயும் நடக்கிற சம்பவத்தை தான் மூவிஸாக எடுக்கிறாங்க அந்த இடத்துல இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து இந்த நகையை கண்டுபிடிக்கணும் வைக்கணும்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில் நீ தான் எடுத்த, நீ தான் அங்கே பொறுப்பு, நீ தான் பொறுப்பு, நீ வந்து ஒத்துக்கணும்னு அடிக்கிற இதில் உயிர் போகிறதும் நிறைய இருக்குது இல்லையா. இன்னொன்று ஜாதி அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்க வேண்டிய காரணம் என்ன மேடம்? அவங்களுக்கு அதுதான் அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து வந்ததுன்ற கொஸ்டின். இது வரைக்கும் நிகிதா தரப்புல இருந்து நிகிதா கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இது க்ளோஷர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு விசாரணை பேஸ்ல தான் இதுக்கு வந்து க்ளோஷரே கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல ஒருவேளை காவல்துறை வந்து நிகிதா அரெஸ்ட் பண்ணா ஏதாவது உண்மையை வெளி வந்துன்னு பயப்படுறாங்களா எப்படி மேடம்? அது எல்லாமே நமக்கு ஆன் ரெக்கார்டா தெரியணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு யார் இப்போ அப்ஜெக்ட் பண்ண போறா? இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், இதே அஜித்குமார் அதில் உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அஜித்குமார் மேலே வந்து கண்டிப்பாக ஒரு கேஸ் போடுறாங்க, ஒரு ஃபேக்காக இது பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு பெயில் அந்த கான்செப்டில் போகும்போது எவிடென்ஷியல் ப்ரூஃப் பேஸ் பண்ணி அவர் அங்கே போயிருப்பாரு. நாளைக்கு இந்த கேஸே நடக்குது அப்படின்னா ஓகே, அவர் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ப்ரூவ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஒரு அக்விட்டல் கிடைச்சிருக்கும் அந்த இடத்துல. அவர் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இடத்துல நடந்திருக்காது இல்லையா. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்குன்னா அங்கே போலீஸாருக்கு தான் ப்ரெஷராக இருக்கும். அப்போ இவர் அக்விட்டல் அப்படின்னா அப்போ நிஜ குற்றவாளி யார்? ஆதாரத்தின் அடிப்படையில் ஒண்ணு, இன்னொன்னு இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்ற ஒரு அடிப்படை இருக்கு இல்லையா. அப்ப அதே மாதிரி தான் இந்த கேஸ். அஜித்குமார் இறந்தே போயிட்டாரு, அவர் மீது சாற்றப்பட்ட குற்றத்தை ப்ரூவ் பண்றதுக்கான எந்தவித எவிடன்ஸஸும் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது முடித்து வைக்கப்பட்டிருக்கு. பட் ஆன் ரெக்கார்ட்ல நிகிதா தரப்புல இருந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா, இல்லை எந்த ஃபோர்ஸ் வந்து போலீஸார் அப்படி ரியாக்ட் பண்ண வச்சுது அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டில் அன்னோன் தான். இல்லை கார்டுல இருக்குமா மேடம்? இப்போ நிகிதா வந்து அந்த சமயத்தில் எங்கே பேசினா, யார்கிட்ட பேசுனாங்க, எல்லா ரெக்கார்டும் இருக்குல்ல மேடம்? அது நிகிதாவும் சொல்லியிருக்காங்களே, என் ஃபோன் எல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸ் அது எல்லாமே பார்க்கப்பட்டது, உள்ள எவிடன்ஸாக சேர்க்கப்பட்டது எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா. அது எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இன்னைக்கு இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா நீங்கள் காவல்துறை தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அதே சமயத்தில் இப்போ இந்த மானாமதுரையில் ரிப்போர்ட்டான ஆகாஷோடைய ஒரு லாக்அப் டெத்துன்னு அவங்க ஃபேமிலி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மூச்சு தண்ணீர் தான் இறந்தாருன்னு நீங்கள் காவல்துறையினர் சொல்கிறாங்க. பட் வேணும்னு அவருடைய தந்தை ராஜேஷ் கண்ணன் அவர்கள் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் இன்னைக்கு ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணியிருக்காரு. இதனை வந்துட்டு என்ன அப்படின்னா சிபிசிஐடிக்கு இப்போ மாற்றி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆமா, 6 மாதத்துக்குள்ள அதை என்கொயரி முடிக்கணும் அப்படின்னும் இதை வந்து SC/ST ஆக்ட் ஓகே வன்கொடுமை சட்டத்தின் கீழ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னும் காவல் மரணம் என பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாக்அப் டெத் கேசஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று இந்த நடந்த ஒரு குற்றம் அப்படின்னா அது நீ தான் எடுத்துக்கிட்ட, நீ தான் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான தாக்குதலில் உயிர் போகிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு சில விஷயத்தில் அந்த ஜாதி ரீதியான ஒரு விஷயம்
ஏன்னா நீ என்ன இது வந்துட்டு உனக்கு என்ன இவ்வளோ வாய்ப்பேச்சா அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்துட்டு பண்ணக்கூடியது ஒண்ணு. ஏன்னா ஒரு காவல்துறையினருக்கே இருக்கும் இல்லையா, ஏன்னா ரெண்டு அடி அடிச்சா அவன் உண்மையை ஒத்துப்பான். ஆமா, ஓகே, இல்ல அவன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் அடிங்க. இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும்போது இதனாலேயும் உயிர் போகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா இங்கேயே மானாமதுரை அந்த கேஸ்லவே பார்த்தீங்கன்னா அந்த ஆகாஷ் டெலிசன் அவர் இறந்தாரு, இன்னொரு குணா அவர்களும் அரெஸ்ட் செய்யப்பட்டாரு. 18ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடியும் இங்க வந்து போடப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பார்க்கும்போது போலீசார் சொல்ற ஒரு விஷயம், பாலத்துல இருந்து அவன் கீழே குதிச்சுட்டான், குதிச்சு காலில் அடிபட்டு மாவு கட்டு போட்டிருக்கோம். பட் அவங்க பேரண்ட்ஸ் சொல்ற விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவன் அந்த மாதிரி இல்லை. அவனை வந்து போலீஸாரை இது பண்ணி இது வந்து 2 தரப்புக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தான், அறிவால் வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இது வால்வெட்டுல தான் நடந்த ஒரு விஷயம். பட் பேரண்ட்ஸ் இங்கே என்ன சொல்றாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொன்னது நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, 2 கற்களை வைத்து கீழே ஒரு கற்களை வச்சு மேலே காலை வச்சு நல்லா நசுக்கி இன்னொரு கல்லில் நசுக்கி இரவு முழுக்க அந்த பிளட்டை வெளியேற விட்டுருக்காங்க. அப்பா நான் முன்னாடி போய் கல்லு கீழே ஒரு கல்லு காலை தூக்கி மேலே வச்சு மேலே ஒரு கல்லை வச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது பேரண்ட்ஸோட ஒரு விஷயம். இது வந்து நாங்கள் இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனாலயே காவல்துறையினர் இதை பண்ணாங்கன்னு அவங்க வைக்கிறாங்க இந்த அலிகேஷன். நாங்கள் முந்தினத்து கூட போய் என் பையனை பார்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க, கொண்டு போய் கொடுத்தோம். சிவகங்கையில் இருந்தவங்கள எதுக்கு சடனா மதுரை கூட்டிட்டு வந்தாங்க? ஏன்னா மதுரை வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல சிறைவாசிகள் அந்த இவங்களை இருக்கக்கூடிய அந்த ஒரு லைக் டிவிஷன்ல தான் வைக்கப்பட்டிருந்தாரு. ஸோ இது ஓவர் நைட்ல இது என்ன நடந்தது? ஓகே, என் பையன் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இது முழுக்க மூச்சு திணறி இறந்தாங்கன்றதை தாண்டி என் பையன் கொடுமைப்படுத்தப்பட்டு இங்க இறந்து போயிருக்கான். இன்னொன்று பட்டதாரி வேற. ஆமா, ஓகே, அவர் வந்து சாகடிக்கப்பட்டிருக்கார், அவர் இது வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் இங்க முழுக்க பேரண்ட்ஸ் செய்யற ஒரு விஷயம். உடலை கூட வாங்க மறுத்ததுக்கான ரீசன் சாலை மறியல் எல்லாமே அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இங்க வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா மேடம்? இல்ல, இன்னும் அது நமக்கு வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது நமக்கு என்னன்னு தெரியும். எப்படி வந்து அஜித்குமார் கேஸ்ல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல். ஏன்னா லாக்அப் டெத்ல எல்லாம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுது. நீங்க யோசிச்சு பாருங்க, 44 இன்ஜுரினா ஒரே நாள் 24 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 3-4 இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. எவ்வளவு அடி. இங்கேயும் இன்னொன்னு சொல்லப்படுது என்னன்னா, அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போலனும் அவங்க பேரண்ட்ஸ் அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அவரை வெளியில வச்சு அடிச்சிருப்பாங்களா அப்படி மேடம்? அங்க அவங்க பேரண்ட்ஸ் வைக்கிற அலிகேஷன் அதுதான். ஃபர்ஸ்ட் என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு, கூட்டிட்டு போய் உன் பையன் வரலன்னா உன்னை விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணா என் பையனை நேரம் ஸ்டேஷனுக்கு இல்லை கூட்டிட்டு போனோம், அவங்க கூட்டிட்டு போல அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்னு, என் பையன் தப்பே பண்ணிருக்கட்டோங்க, நீதிமன்றம் வந்துட்டு அந்த இடத்துல போய் தூக்கு தண்டனையே கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு ஓகேங்க, இவங்க யாருங்க அடிக்கிறதுக்குன்ற ஒரு கேள்வியும் அங்கே வைக்கப்படுது. இது நியாயமான கேள்வி தானே. ஏன்னா யாருக்கும் அவங்க வந்து என்ன வேணா இருக்கலாம், ஒரு சக மனிதராக இருக்கட்டும், இல்லை நான் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், யார் மீதும் கை வைப்பதற்கான எந்த உரிமையும் கிடையாது இல்லையா. அப்படி இருக்க பட்சத்தில் ஏன் கையை வைக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்கு. இன்னொன்னும் இந்த அஜித்குமார் கேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னாலுமே அங்கே வலியுறுத்துற இன்னொரு விஷயம், எல்லா ஸ்டேஷன்லையும் சிசிடிவி ஃபங்க்ஷனலா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, எவ்வளோ கேசஸ்ல அது நமக்கு மிஸ் ஆகும். ஸ்டேஷனுக்குள்ளே சிசிடிவி ஒர்க் ஆகலன்றதுலாம் நமக்கு பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மக்களே அவேர் ஆகி அவங்களே போய் போட்டோ வீடியோஸ்லாம் எடுத்த காலங்களும் இருக்கு. அஜித்குமார் வழக்கில் அப்படித்தானே திருட்டுத்தனமா அந்த சாவி பருவத்தில் வச்சு எடுத்ததுதான். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்துல தான் இதுவுமே ஸ்டில் நமக்கு ஒரு சஸ்பீஷியஸாக தான் இருக்கு. நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது இது இன்னைக்கு இப்போ மதுரை நீதிமன்றம் ஹைகோர்ட் என்ன சொல்ல போறாங்கன்றதை வைத்து தான் இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கியே நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா மேடம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி மேம். நன்றி.